இன்றைய தியானம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஹாப்பி ரெசரக்ஷன் சண்டே. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கூறுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இன்னைக்கு முழுவதும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னவர் நம்மோடு கூட, நம் குடும்பத்தோடு கூட, நம் திருச்சபையோடு கூட, நம் மாவட்டத்தில் உள்ள ஊழியர்களோடு கூட, விசுவாச மக்களோடு கூட, மாநிலத்தில், நம்முடைய தேசத்தில், உலகம் முழுவதிலும் இருக்கிற அனைத்து நாடுகளில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தையை கொடுத்த இயேசு இந்த நாளிலே வெளிப்பட்டு ஆராதனைகளை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போக போகிறோம். அவர் சொல்கிறாரு, மகளே மகனே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதனால் சந்தோஷத்தோடு கூட எனக்காக அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார்னு தியானித்தோம். அநேகருடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார்னு தியானித்தோம் இல்லையா? நமக்காக வேண்டிக் கொண்டார்னு தியானித்தோம் இல்லையா? அதனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு மறுபடி பிறந்திருக்கிறோம். அவருடைய மகனாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னவரை சந்தோஷத்தோடு குடும்பமாக போய் துதிச்சு ஆராதனை பண்ண சர்ச்சுக்கு கிளம்பி போவோம். பிரியமானவர்களே, நம்ம சபைகளுக்கு அவர் வருவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31 நாம் வாசிக்கிறோம், அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். பிரியமானவர்களே, பேதுரு தாவீது சொல்லி கொண்டு வருகிற காரியங்களை குறித்து இங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உயிர்த்தெழுதலை குறித்து அங்கு சொன்னான் என்று பார்க்கிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தீர்க்க தரிசனமாய் சொன்னவன். சங்கீதம் 16 தாவீது சொல்றார் பாருங்க, 10 பிரியமானவர்களே, அந்த வசனத்தை படிங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த வானை அழிவை காண ஒட்டீர். இது இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உண்மையாகவே சங்கீதக்காரனாகிய தாவீது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்த வெளிப்பாடு பெற்றவனாய் எழுதியிருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5 எழுதும் பொழுது எழுதுகிறார், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாளிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து தாவீது முன் அறிவித்தான். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இங்கு ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டது உண்மையானால், ரட்சிக்கப்பட்ட சகோதரி இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு இந்த வார்த்தையை தியானிக்கிற சகோதரா சகோதரி, ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே, நாம எல்லாரும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் பிரியமாள். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த வேதம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னு சொன்னால், நாம் எல்லாருமே அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பவரை குறித்த ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும் பொழுது லூக்கா 24:45-46 அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்தரிக்கவும் வேண்டியதாய் இருந்தது. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி பேசுகிறார். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடணும், 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கணும், அதுதான் வேண்டியதாக இருக்குது. அப்போ பிரியமானவர்களே, இந்த ரெசரக்ஷன் சண்டே
உயிர்த்தெழுந்த ஞாயிறு வேதம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியங்கள் நிறைவேறுதலை அறிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கணும். அன்றைக்கு எம்மாவு சீஷருடைய கண்களை திறந்தவர், வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறதே அப்படின்னு கண்களை திறந்தவர். நம்ம கண்களை திறக்கணும் பிரியமானவர்களே. தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறதை நம்ம இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியங்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவருடைய வார்த்தைகள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வருகை மிக 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 சமீபம். ஆகவே வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறதை அறிந்து கொள்ள மனக்கண்களை திறக்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணிட்டு போவோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொன்று நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நம்ம எல்லாருமே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறீங்களா? நீங்கள் 1 கொரிந்தியர் 15:17 பவுல் எழுதுகிற வார்த்தையை பாருங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். அவர் எழுந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணின கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி சொல்ல போகிறோம். பாவத்துக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு எல்லாரையும் கர்த்தாவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போக போகிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வார்த்தை, ரோமர் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ எதுக்காக அவரை பிதாவாகிய தேவன் எழுப்பினார்? மரித்தோரிலிருந்து எழுப்பினார்னா நீங்கள் நானும் நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு. அப்போ உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் வேத வாக்கியங்கள் நிறைவேறினதை அறிந்து கொள்ள நம்ம கண்களை திறக்கணும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நீதிமானாக்கப்படணும். நன்றி சொல்லி இந்த நாளிலே அப்பா இதெல்லாம் எங்களுக்கு தாங்க ஜெபிக்கலாமா? பிதாவே இயேசுவின் நாமத்தை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன யோவான் 11:25 தியானம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போகும்பொழுது அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் மனக்கண்களை திறந்து ரட்சிப்பீராக. பாவ மன்னிப்பை பெறாதவர்கள் இன்று பெற்றுக்கொள்வார்களாக. நீதிமான்கள் ஆக்கப்பட அவர்களை முழுவதுமாயும் பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதி அப்பா. உலகம் முழுவதிலும் இந்த நாளில் நடைபெறப் போகிற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்திய தேசத்திலே, தமிழகத்தில் எந்த இடத்திலும் அசம்பாவிதங்கள் நடக்காதபடிக்கு கர்த்தாவே எல்லா திருச்சபை கூடாரங்களையும் ஊழியர்களையும் விசுவாச மக்களையும் உடைய பேழைக்குள் வைத்து காத்துக்கொள்ளும் அப்பா. உங்கள் நாமத்தினாலே பாதுகாத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும், சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு மக்களோடும் குடும்பங்களோடும் இந்த நாள் முழுதும் நிலைத்திருக்கும்படிக்கு ஜெபிக்கிறப்பா. துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.